ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த கரூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது கவிதா அப்படின்ற சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய தோழியுடைய வாழ்க்கையில் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவிதாவுடைய தோழியுடைய பேர் தாங்க இளமதி. இந்த இளமதியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா, இந்த இளமதி இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க +2 முடிச்சுட்டு தொழிற்கல்வி தாங்க பழகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தையல் கிளாஸ் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மகளுக்கு திருமண வயது வந்துடுச்சு. அதனால திருமண வரன் பார்த்து தேடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்திலேயே ஒரு வரன் தேடி வருதுங்க. அந்த வரன் தேடி வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தினரும் இவங்களுடைய குடும்பத்தினரும் இருவரும் ஒன்றாக பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையுடைய பேர் தாங்க கிருஷ்ணமூர்த்தி. இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் படித்து முடிச்சுட்டு அதுக்குண்டான ஒரு ஜாப்ல தாங்க நல்ல வேலையில தான் இருக்கிறாரு. இதனால 2 குடும்பத்தினருக்கும் பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலகட்டங்கள்லேயே இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு கோயிலில் வச்சு திருமணம் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க. அப்படி திருமணம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருந்திருக்குங்க ஒரு 3 மாத காலகட்டங்களாக. அந்த நேரத்தில் இந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இந்த இளமதி, இருவருமே இவங்களுடைய மாமியாருடைய வீட்டுக்கு அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவது வழக்கங்க. அப்படி இவங்களுடைய மாமியாருடைய வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவியை மட்டும் விட்டுட்டு இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்துடுவாருங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் இவங்க இருவருமே இவங்களுடைய இளமதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்திலேயே பலகாரங்கள் மற்றும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களுடைய மாமியாருடைய வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருந்திருக்காருங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய மாமியார் வீடு மாதிரியே நினைக்க மாட்டாரு. இவருடைய சொந்த உறவுக்காரங்க அப்படின்ற மாதிரி தாங்க நல்லா அட்டாச்மெண்ட் ஆயிருக்கிறாரு. இதனால இவங்களுடைய மனைவியுமே நல்ல வேலை, வேற ஏதாவது ஒரு கணவர் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா இப்படி இருந்திருக்காது, இவராக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நம்ம கிட்ட நல்லா நெருங்கி பேசுறாரு, அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தினருமே அவங்களுடைய குடும்பத்தினர் மாதிரியே நினைக்கிறாரு, இப்படி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்கும். நல்லா சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்து நல்லா வீட்டில் சமைச்சு முடிச்சுட்டு மதிய சாப்பாடுக்காக அவங்க இவங்களுடைய மகளை கூப்பிட்டு கத்துறாங்கங்க. இவங்களுடைய மருமகன் ஹாலில் தான் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றதுனால இவங்களுடைய மகள் மட்டும் தான் ரூமில் இருக்கிறாங்க. வெளியே வாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டுமே இவங்களுடைய மகளுடைய சத்தம் வெளியே வரவே இல்லை. என்னாச்சு, உள்ள ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய ரூம் கதவை வந்து தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டியுமே இளமதின்ற பெண்மணி கிட்ட எந்த ஒரு பதிலுமே வரல. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒருவேளை உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாளா, அதனால தான் நம்ம பேசுகிற எதுவும் காதில் உழுக மாட்டேதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஒரு பதிலும் வர மாதிரி தெரியல. சந்தேகப்பட்டுக்கிட்டே இந்த இளமதியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, கதவை வேக வேகமாக தட்டுறாரு. தட்டின உடனே இவங்களுடைய கணவரும் அது மட்டும் இல்லாமல் இந்த இளமதியோடைய அம்மா, அவங்களுடைய பையன் அனைவருமே வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க. தட்டியுமே கதவு திறக்கிற மாதிரி தெரியல. உள்ளாக்கு பண்ணிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அனைவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளமதி அப்படின்ற பெண்மணி அவங்களுடைய வீட்டில் ஃபேன் தொங்கும் இல்லையா, அப்படி ஃபேன் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொக்கியில் தாங்க அவங்களுடைய சேலை துணியை போட்டு கழுத்தில் வந்து சுருக்கு கயிறு மாதிரி இப்படி இழுத்து தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ, இப்படி எதுக்காக பண்ணான்னு தெரியலையேன்னு ஓனா கதறி அழுதுகிட்டு அவங்களுடைய மகளுடைய காலை பிடிச்சி அழுதுருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு உறவுக்காரங்க கிட்டையும் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அதே மாதிரியே இந்த இளமதியோடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினருக்கும் சொல்லி இவங்களுடைய வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா கிருஷ்ணமூர்த்தி, அவருக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. அவருக்குமே திருமணமாகி மொத்தமாக கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனைவருமே சொன்ன உடனே பக்கத்து கிராமம் தானே, ஒரு அரை மணி நேரத்திலேயே இவங்களுடைய துக்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே மிரண்டு போயிருக்கிறாங்க. அப்படி மிரண்டு போகக்கூடிய அந்த நேரத்திலேயே மறுபடியும் ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு.
என்ன நடந்திருக்குன்னா, சடலமாக கிடக்கக்கூடிய அந்த பெண்மணி கீழே இறக்கி வைக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு வயதான பாட்டி அவங்களுடைய கையை நாடியை வந்து தொட்டு பார்க்குறாங்க, உயிர் எது இருக்குதா அப்படின்ட்டு. அப்படி தொட்டு பார்க்கும்பொழுது இந்த பெண்மணி இறந்து போயிடுச்சு அப்படின்ற தகவலோட இந்த பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்படி வயிற்றில் புள்ளத்தாச்சியாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணா இப்படி வந்து முடிவெடுத்துட்டா அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி செஞ்சா, ஏன் இப்படி தற்கொலை பண்ணா அப்படின்ற காரணம் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவர் கிருஷ்ணமூர்த்தி வெளியே போய் தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தவர் அனைவர்கிட்டையுமே சண்டை போடுறாருங்க மாறி மாறி. இவளை நான் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டேன், ஏதோ இல்லீகல் அஃபேரில் இருந்திருப்பா போல, அதனால தான் அவளுடைய வயிற்றில் அந்த கருவே உண்டாயிருக்குது. இதை எதையுமே சொல்லாமல் ஒருவேளை நமக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பயந்துக்கிட்டு தூக்கு மாட்டி தொங்கிட்டா போல, இவெல்லாம் நாண்டுகிட்டு சாக வேண்டியவதான் அப்படின்னு மாதிரி தாங்க அழுதுகிட்டே கோவத்தோட பேசுறாரு. கேட்டுட்டு இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவளே ஏற்கனவே இறந்து போயிட்டாப்பா, நீ சடலத்தை திட்டி ஒன்றும் ஆக போறதில்ல, அது மட்டும் இல்லாமல் அவள் கர்ப்பிணி பெண்மணி வேற, இப்படி நீ பேசுறது வந்து சரியில்லை, நீ முதல்ல ஒரு ஓரமாக போய் உட்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. இப்படி அனைவருமே மாறி மாறி ஒவ்வொருத்தரா அந்த பெண்மணியை பற்றி புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சில மணி நேரங்களுக்கு பிறகு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க அனைவருமே வந்ததுக்கு பிறகு இந்த பெண்மணியை தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் இறுதி சடங்கு சாங்கியம்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய முறைப்படியே எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த துக்க நிகழ்வு நடந்ததுலேருந்தே இந்த கிருஷ்ணமூர்த்தி குடிபோதைக்கு அடிமையாயிட்டாருன்னு தான் சொல்லணும். எதுக்காக என்னுடைய மனைவி இறந்து போனான்றது தெரியல, அவளுக்கும் வேற யாருக்கும் எதுவும் கள்ளத்தொடர்பு இருக்குமா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுக்கிட்டே அடிக்கடி அழுகிறது. அவருடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தெரு வீதியிலேயே வந்து மயக்கம் போட்டு போதையில விழுந்து கிடக்கிறது, இந்த மாதிரி தாங்க இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த துக்க சம்பவம் நடந்து ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தாங்க ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காரு. அன்றைய இரவு சரியாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த கிருஷ்ணமூர்த்தி அவருடைய 2 வீலர் எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்படி மார்க்கெட்டு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு தூரத்தில் இருட்டாதாங்க இருந்திருக்குது. அந்த இடத்துக்கிட்ட ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த மரத்துக்கிட்ட யாரோ ஒரு பெண்மணி இவர் வண்டியை வந்து உழுக்காட்டுற மாதிரி லிஃப்ட் கேட்டுருக்காங்க. லிஃப்ட் கேட்குற மாதிரி தெரியுது, சரி நம்ம போய் லிஃப்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி நெருங்கி போனதுக்கு பிறகு அந்த பெண்மணி இவருடைய பைக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்லேயே ஏறி உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கு பிறகு நீ எங்கம்மா போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்பொழுது அந்த பெண்மணி எதுவுமே சொல்லலைங்க. சரி நம்ம போகிற வரைக்கும் போவோம், இல்லைன்னா இறக்கி விட்ருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு இவர் வண்டியை மூவ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாரு. இன்னுமே இந்த பெண்மணி எங்கே இறங்கணுன்றதே சொல்லவே இல்லையே, உனக்கு எங்கேம்மா போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அந்த பெண்மணி வண்டிக்கு பின்னாடி தானே உட்காந்துருக்குது, ஓன்னு அழுதுருக்குதுங்க. என்னக்கு நம்ம கேட்டோம், எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வண்டியில் ரைட் சைடு இருக்கக்கூடிய கண்ணாடியை பின்னாடி வழியாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி வேற யாரும் கிடையாதுங்க, இறந்து போன இவங்களுடைய மனைவியான இளமதி தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்குறாங்க. உடனே கண்ட்ரோல் இழந்து அந்த பைக்கை வந்து கீழே தட்டு தடு மாதிரி போட்டு உருண்டு போய் விழுந்துருக்கிறாரு. விழுந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, யாரையுமே காணோம். என்னடா அது, நம்மளுடைய மனைவி போன்ற உருவம் தானே நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை அவளுடைய ஞாபகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நமக்கு தட்டுப்பட்டுருக்குதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமாக இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவருடைய அப்பா அம்மா இவருடைய அண்ணன் அண்ணிக்கிட்டே சொல்கிறாருங்க. விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்க அனைவருமே இது பெருசாகவே எடுத்துக்கல. நீ ஒன்றும் பயப்படாதரா, அவளுடைய ஞாபகம் உனக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் உனக்கு இப்படிலாம் நடக்குது, நீ இதுக்காக இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு நீ குடிக்க போயிடாது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு இவருடைய மாமியாருடைய வீட்டுக்கு தாங்க போகிறாரு. பக்கத்து கிராமம் தானே, அதனால் அடிக்கடி இவர் போகக்கூடிய ஒரு நபர் தாங்க. உடனே இவருடைய மாமியாருடைய வீட்டுக்கு போய் இவருடைய மாமியார் மாமனார் மற்றும் இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, ஒரு சின்ன பையன், அந்த 3 பேர்கிட்டையுமே நடந்த விஷயத்தை பூரா போட்டு உடைக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய மாமியாரும் இவங்களுடைய மாமனாரும் அதே மாதிரி தாங்க பெருசாக எடுத்துக்கல. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அவளுடைய ஞாபகத்தை நீ முழுசாக மறந்துப்பாரு, மறந்ததுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனைலேருந்து உன்னால் விடுபட முடியும், நீ மனசை விட்டுறாம நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்திருக்குங்க. இது எல்லாமே அமானுஷத்தோட ஆட்டம் தான் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு அடுத்தடுத்து நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலை பொழுது தோராயமாக ஒரு 10 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த இளமதி இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய அப்பா வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு பிறகு என்ன சம்மந்தி எதுவும் சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய அப்பா கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இந்த வயதான நபர் தலை குனிஞ்சபடியே உட்காந்துருக்கிறாரு. என்ன சம்மந்தி நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்கள் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தலை குனிஞ்சபடி இருக்கிறார் இல்லையா, இவங்களுடைய மருமகனை பார்த்து அப்படியே முறைச்சபடி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எதுக்காக இப்படி மாமா நம்மளை பார்த்து முறைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய கழுத்து சட்டையை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உன்னைய நான் நம்பினேனடா, உன்னை மருமகனா நான் பார்க்கல, என் மகனா தானே நான் பார்த்தேன், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல,
நல்ல மாதிரி வேஷம் போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா, எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறாருங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, எதுக்காக இப்படி நம்மளுடைய பையனை போட்டு இவர் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு சண்டை போட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி புரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவரே அந்த சட்டையிலேருந்து கையெடுத்து போங்க மாப்பிள்ள, நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி தாங்க நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு அழுதபடி அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இந்த சம்பவத்திலிருந்தே இவங்களுடைய குடும்பத்தினருக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சுங்க, இந்த இளமதி இறந்ததுக்கும் தன்னுடைய பையனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்றது. இருந்தாலுமே அவங்களுடைய பையன்கிட்ட கேட்கும் பொழுதுலாம் உம்முன்னு அமைதியாக தாங்க இருந்திருக்கிறாரு. சரி, மறுபடியும் பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா இவனுடைய மாமனார்கிட்டே விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பல்ல கடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அன்றைய ராத்திரி தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு ஒரு செய்தி வருதுங்க. அது செய்தின்னு சொல்றதை விட மறுபடியும் ஒரு பேரடி விழுக காத்திருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, இந்த இளமதியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, ஏற்கனவே இவங்களுடைய மகள் வீட்டினுடைய விட்டத்தில் தூக்கப்பட்டு தொங்கி இறந்தபடி கிடந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க அவருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. உடனே அவசர அவசரமாக இவங்களுடைய சம்பந்தியோடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சூழ்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இறந்து போனார் அப்படின்னு கேட்கும்பொழுது யாருக்குமே எதுவுமே தெரியலங்க. அவங்களுடைய பொண்ணோட நினைவாக இருந்திருப்பார் போல, அதை மறக்க முடியாமல் தான் இந்த மாதிரி வந்து தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிட்டார் போல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு அவருடைய சாங்கியமும் முடிகிற வரைக்கும் இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இவங்களுடைய மருமகன் இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, இவங்களுடைய மாமியார் கிட்ட மறுபடியும் போய் பேச போயிருக்கிறாருங்க, எதனால இப்படி இறந்து போனார் அப்படின்றது. அவர் எதுக்காக பேச போனார், என்ன பேச போனார்ன்றது யாருக்குமே தெரியாதுங்க. இந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் அவங்களுடைய மாமியாருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒரு சந்தேகமாக இருந்திருக்குது. எதுக்காக மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி இந்த மருமகன் வந்துகிட்டே இருக்கிறான், இந்த பொண்ணு எதுக்காக செத்து போச்சு, இவங்களுடைய அப்பா எதுக்கு இறந்து போனார் அப்படின்றது தெரியாம முழிப்பிதுங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த இளமதியோடைய அப்பாவுக்கு 13ஆம் நாள் காரியம் பண்ணுவதற்காக உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அன்றைய இரவு வந்து வீட்டில் வந்து இருட்டடிச்ச மாதிரி லைட்டு கூட போடாம ஒரு மாதிரி சுப்புன்னு இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருப்பாங்க இல்லையா, இந்த இளமதியோட அம்மாவை போட்டு சத்தம் போடுறாங்க. ஏற்கனவே 2 சாவு விழுந்துருச்சு, வீட்டை இப்படி நீ இருட்டா வச்சிருந்த அப்படின்னா பேய் பிசாசு குடி வந்துடும், ஒழுங்கா தீபத்தை பத்த வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த இளமதியோடைய அம்மாவும் தீபத்தை பத்த வைக்கிறாங்க. பத்த வச்ச அடுத்த நிமிஷமே கற்பூரம் கப்புன்னு அமர்ந்திருக்குதுங்க. என்னடா இது, கற்பூரம் உடனே அமர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இளமதியோட அம்மா சாக்கில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காத்தடிக்கிறதுனால அப்படி அமர்ந்திருக்கோம், நீ மறுபடியும் பத்த வை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த இளமதியோட அம்மா அந்த கற்பூரத்தை பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்ச அடுத்த செகண்டே யாரோ ஒருத்தர் உஃப்னு ஊதி விடுற மாதிரி தாங்க டக்குன்னு அமர்ந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வேர்த்து விடக்க இருக்கிறாங்க. இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, அதனால தான் 2 சாவு விழுந்துருச்சு, மறுபடியும் எதுவும் வர்றதுக்குள்ளே நம்ம நாளைக்கு காலையிலே ஊரை விட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. ஆனால் அன்றைய நடுநிசி இரவே அங்கே 2 ஆண் மக்கள் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான திகில் நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, அன்றைய நடுநிசி நேரத்தில் இவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அந்த வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய பிளானே நாளைக்கு காலையில் எப்படியாவது கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அதுக்குள்ளேயுமே அந்த ஆன்மா ஒரு பயங்கரமான நிகழ்வை நடத்தி இருக்குதுங்க. இப்படி பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக மொத்தமாக கூட்டமாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாரோட கால் தொடை பகுதியவோ மிதிச்சுட்டு ஓடுற மாதிரி தாங்க தெரியுது. டக்குன்னு ஒரு 40 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நிமிந்து பார்க்குறாங்க. அப்படி நிமிந்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்மணி வந்து இவங்களுடைய காலை மிதிச்சுட்டு ஒருத்தர் படுத்து கிடக்குறாங்க இல்லையா, அந்த பெண்ணினுடைய காலை மிதிச்சுட்டு திட்டுன்னு ஓடுறாங்க. யாரடி அவ, எதுக்காகடி இப்படி வந்து மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கிற, உனக்கு அறிவில்லையா, படுத்திருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய பெண்மணிக்கும் கால் வந்து மிதிச்சா எப்படி வலிக்கும், அந்த வலி உணர்ந்த காரணத்தினால அவங்களுமே கண்ணை முடிக்கிறாங்க. முழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு கருப்பு உருவம் அந்த 4 பெண்மணிகள் படுத்து கிடக்கக்கூடிய திசையிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்குதுங்க. யார் அவன் தெரியல, என் காலை மிதிச்சிட்டாக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவ எதுக்கு என் காலை மிதிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி மாறி மாறி பேசக்கூடிய சத்தம் கேட்டு அக்கப்பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே முழிச்சிருக்காங்க. முழிச்சுட்டு அந்த திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குதுங்க. கருப்பா ஏதோ நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அது யார் என்னன்றது தெரியல, லைட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த கருப்பு உருவம் மறுபடியும் இவங்களுக்கு மேலேயே ஏறி திட்டுன்னு ஓடி இருக்குதுங்க. அப்பொழுதே இவங்க அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. ஏதோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி தெரியுது, ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி போச்சு அப்படின்றது தெரியல, திடீர்னு மாயமாக மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. இப்படி அனைவருமே பார்த்துருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி அனைவருமே அந்த வீட்டினுடைய கிச்சன் பகுதியை எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல கருப்பாக ஒரு உருவம் தத்ரூபமாக நிற்கிதுங்க. இப்பொழுதுதான் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோம், இங்கே ஒரு கருப்பு உருவம் நிற்கிது அப்படின்ற மாதிரி உத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்படுது.
என்ன நடந்திருக்குன்னா இங்கே நிற்கக்கூடிய கருப்பு உருவம் வேற யார் இதுவும் கிடையாதுங்க. இறந்து போன இளமதி இருக்காங்களையா, அவங்களுடைய அப்பாவுடைய உருவம் தாங்க தத்ரூபமாக நிற்கிது. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டே அழுதுகிட்டு இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அனைவருமே ஆடி போய் அந்த வீட்டினுடைய கதவை திறந்துட்டு வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த ஹாலோட மையப்பகுதியிலேயே யாரோ ஒருத்தர் தூக்கு மாட்டி தொங்குன மாதிரி தாங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி தொங்குற மாதிரி ஒரு சடலம் நிற்கிது. இந்த சடலத்தை பார்த்த உடனே, அந்த முகத்தோட்டத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்க இது வேற யாரும் கிடையாது, இளமதி அப்படின்றது. உடனே அரண்டு பிடிச்சிக்கிட்டு இந்த அனைத்து பெண்மணிகளும் ஆண்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே இந்த இளமதியோட அம்மா இருக்காங்களையா, அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க ரூம்ல தான் இருந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே கிளம்பி போனதுக்கு பிறகு நம்ம மட்டும் இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களும் மிரண்டு போய் அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் நாளைக்கு காலையில் தான் கிளம்புறேன்னு சொன்னோம், ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அமானுஷமாக இருக்குது. உன்னுடைய இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஆன்மாவும் உன்னுடைய புருஷனுடைய ஆன்மாவும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக நீ இந்த இடத்த விட்டு எங்கிட்டாவது ஓடி போயிரு, இல்லை அப்படின்னா அந்த 2 ஆன்மாக்களும் 3வது பலியாக உனைய போட்டு தெளிவும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. அனைவருமே அந்த நேரத்திலேயே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. இப்படி எல்லாருமே கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த இளமதியோடைய அம்மா ஓன் அழுதுகிட்டு அந்த வீட்டையே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய துணையோடையே பக்கத்து வீட்டிலேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய மருமகனுக்கு செய்தி தெரிஞ்சு இவங்களுடைய மருமகன் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய சம்பந்தியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அன்றைய இரவு நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைச்சிருக்காங்க. இதுல இருந்தும் இவங்களுக்கு வந்து பெரிய சந்தேகமாக தான் இருந்திருக்குது. எதுக்காக இறந்து போன அந்த நபர்களுடைய ஆன்மா இன்னும் அந்த வீட்டிலே இருக்குது, எதுக்கு எல்லாத்தையும் பயமுறுத்துச்சு அப்படின்றதே தெரியாம தாங்க முழி பிதுங்கினபடி இருந்திருக்காங்க. இப்படி இந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது மறுபடியும் ஒரு மரண ஓல சத்தம் கேட்க காத்திருந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணமூர்த்தியும் இவங்களுடைய அப்பா அம்மாவும் இந்த சம்பந்தியை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு போன அன்றைய இரவுங்க இந்த இளமதியோட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஃபோன் நம்பர்ல இருந்து இந்த கிருஷ்ணமூர்த்தியோட குடும்பத்திற்கு கால் வருதுங்க. அட்டன் பண்ணி கேட்ட உடனே அனைவருமே குல நடுங்க அந்த இடத்த விட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னா, இந்த இளமதியோடைய அம்மா இருக்காங்களையா, அவங்களுமே அவங்களுடைய வீட்டிலேயே தீ பற்ற வச்சுட்டு தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி தாங்க தேடி வருது. உடனே அனைவருமே மிரண்டு போய் ஒரு கார் எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சம்பந்தியோடைய வீட்டுக்கே வராங்க. அப்படி வந்து பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி ஆல்ரெடி வந்து தீ பற்ற வச்சிட்டாங்க போலங்க. தகன்னு தீ பிடிச்சி அந்த வீட்டை சுற்றி எரிஞ்சு அந்த பெண்மணி சாம்பலா கறிக்கட்டையாக கிடந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயே. எப்படி நடந்துச்சு, எதுக்காக இந்த பெண்மணி ஏன் இப்படி செஞ்சிச்சு அப்படின்றதே தெரியாமல் மிரண்டு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார் இல்லையா, அதாவது இளமதியோடைய தம்பி, அவன் எங்கே போனால் அவனுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவனுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலை இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், அதனால அவன் வர்றதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இன்னும் அவனுக்கு இவங்களுடைய அம்மா இறந்ததே விஷயமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே ஆடி போய் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு பிறகு அனைவருமே நடுங்கினபடியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உட்டார உறவினர்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை போல சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த பெண்மணி தீக்குளிச்சு இறந்து போயிடுச்சு அப்படின்றது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதுபட கடைசியில் இவங்களுடைய பையனுக்குமே விஷயம் தெரியுதுங்க, கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இவருக்கும். உடனே அங்கேருந்து கிளம்பி வந்து இவங்களுடைய அம்மாவுடைய சடலத்தை பார்த்து ஓன் அழுகிறாரு. அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு ஏற்கனவே எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, இனிமேல் நம்ம வேகமாக தான் எடுத்து அதுக்கான இறுதி சடங்கெலாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சுடுகாட்டுக்கு போய் மீதி இருக்கக்கூடிய சடலத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாகவே இவங்களுடைய பையன் அந்த வீட்டிலேயே தங்கவே இல்லையாங்க. எங்கேயோ போகிறது, கம்பெனி கூட வேலைக்கு போகாமல் நடு ரோட்லேயே தெரியுறது, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த இளமதியோடைய தம்பி இருக்கார் இல்லையா, கையில் ஒரு பெரிய வீச்சர்வாளை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய தெருவீதி வழியாகவே ஆக்ரோஷமாக நடந்து வந்துருந்துருக்கிறாரு. என்னாச்சு இந்த பையனுக்கு, யாரை வெட்ட போகிறான், எதுக்காக இப்படி கோபமாக போகிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அனைவருமே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நடையாக நடந்து இவங்களுடைய கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய வீட்டுக்கு தாங்க வந்து நிற்கிறான். வந்து நின்றது மட்டும் இல்லாமல் வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, டே கிருஷ்ணமூர்த்தி நீ வெளியே வாடா, உன்னை நான் வெட்டாம விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துன உடனே கிருஷ்ணமூர்த்தியோட அப்பா அம்மா டக்குன்னு வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சப்பா, உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன, எதுக்காக இப்படி அருவாளை கையில் வச்சுக்கிட்டு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, அருவாளை கீழே போட்டு உள்ள வந்து பேசி நம்ம என்ன எதுன்னு பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்பவே கிருஷ்ணமூர்த்தி இந்த வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க, அவனை வெட்டி கண்டு தொண்டாம வீசினா மட்டும்தான் நான் இந்த விஷயத்தை விட்டு நான் வெளியே போவேன், இல்லை அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே போட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்துறாரு. அந்த விஷயத்தை கேட்டுட்டு பாத்ரூம்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி கதவை திறந்துட்டு அவருடைய வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்த அடுத்த நிமிஷமே இந்த இளமதியோடைய தம்பி இருக்கார் இல்லையா, பயங்கர கோபத்தோட இந்த கிருஷ்ணமூர்த்தியை போட்டு அடி நடிக்கிறாருங்க. அவர் அடிக்கக்கூடிய காரணமே தெரியாம இந்த கிருஷ்ணமூர்த்தி அடி வாங்கிட்டே இருக்கும்பொழுது உடம்பெல்லாம் காயமாயிருச்சு. எதுக்கு நீ என்னை அடிக்கிறேன்றத சொல்றா, ஏன்டா அப்படி பண்ற, நான் திரும்பி கை வச்சனா நீ தாங்க மாட்டே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. நீ கை வச்சா நான் தாங்க முடியாதா, இப்ப நான் உன்னை கழுத்தோட வெட்டி வீசிடுவேண்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஒழுங்கு மரியாதையை சொல்லு, என்னுடைய அக்காவுக்கு உடைய வாழ்க்கையே நீ கெடுத்தது நீதானே,
என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மா கிட்ட உன்னுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு, அது எதுக்காக அவங்க வந்து இறந்து போனாங்க, ஒவ்வொருத்தரா ஏன் தூக்கு மாட்டி இறந்து போனாங்க, என்னுடைய அம்மா ஏன் தீக்குளிச்சு இறந்து போனாங்கன்றதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். இதை எல்லாரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நீ இப்போ வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும், இல்லை அப்படின்னா உன்னை இப்படியே போட்டு தெளிவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு தாங்க இவன் வெட்டினால் வெட்டிடுவான் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இந்த கிருஷ்ணமூர்த்தி நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் விஷயத்தை சொல்ல சொல்ல இவங்களுடைய கிராமத்துல இருந்து இந்த இளமதியுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அருவாள் எடுத்துட்டு போனானே என்ன பண்ண போறான்னு தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்படி 2 கிராமத்து மக்களுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படி என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயத்தை கூட சொல்ல சொல்ல அனைவருமே ஆடி போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் இளமதின்ற பெண்மணிக்கும் திருமணம் ஆச்சு இல்லையா, அப்படி திருமணமான ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவங்களுடைய மகள் வந்து இவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணத்தினால அடிக்கடி இவங்களுடைய மருமகன் இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய மாமியாருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம் தாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய மாமியாருக்கும் இவருக்கும் சபல புத்தி காரணத்தினால பழக்கம் ஏற்பட்டிருக்குது. இப்படி இந்த இருவரும் இல்லீகல் அஃபேரில் வந்துட்டு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க இருந்திருக்காங்க, எந்த ஒரு தகாத உறவுலையும் ஈடுபடாமலேயே. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு நாள் இந்த கிருஷ்ணமூர்த்தியும் இவங்களுடைய மனைவி இளமதியும் பலகாரங்கள் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்திருக்காங்க. அன்றைய பகல் பொழுது ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த இளமதி அப்படின்ற பெண்மணி குளிப்பதற்காக பாத்ரூம் போயிருந்திருக்காங்க. அப்படி குளிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அவங்க பார்த்த காட்சி அவங்களுடைய வாழ்க்கையில் நடுங்க வைத்த ஒரு காட்சி தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, யாருமே பார்க்கக்கூடாத ஒரு காட்சி தாங்க பார்த்துருக்காங்க. இவங்களுடைய அம்மாவும் இந்த கிருஷ்ணமூர்த்தியும் ஒரே படுக்கையில் தகாத உறவில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்தி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்ட உடனே தன்னுடைய மனைவி பார்த்துட்டாலே, தன்னுடைய மகள் பார்த்துட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பயந்தபடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புமா, எங்களை மன்னிச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அம்மா கெஞ்சுறாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய கணவர் தலை குனிஞ்சபடி என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. எனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு என்னுடைய கணவனுக்கு மனசு வந்துச்சு சரி, ஆனால் என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய நீ எப்படி இந்த காரியத்தை செஞ்ச, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, என்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுகுறாங்க. இவங்களை எவ்வளோதான் அட்வைஸ் பண்ணி நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டாலும் அவங்க வந்து கண்ணீரை விடுறதை விட்டுட்டு வெளியே வரவே இல்லைங்க. நான் அவங்களை இப்படிப்பட்டவங்க நான் நினச்சி கூட பார்க்கல, என்னுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சால் நாண்டுக்கிட்டு செத்துருவார், என்னுடைய தம்பிக்கு தெரிஞ்சால் என் புருஷனை வெட்டி போட்டுருவான், என்னென்ன நடக்கும்ன்றதே தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு உறவில் ஈடுபடுறீங்களே, இதை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுபடி பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த இருவருமே அவங்களுடைய காலடியிலே விழுந்து இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. இப்படி மன்னிப்பு இந்த இருவரும் மாறி மாறி கேட்டதுக்கு பிறகு இந்த இளமதி மனம் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் நான் யாருக்கும் எதுக்கும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுடைய ரூம்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க. அப்படி கதவை சாத்தினதுக்கு பிறகு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு இவங்களுடைய மகள் வந்து வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வெளியே வராத காரணத்தினால சந்தேகப்பட்டு அவங்களுடைய வீட்டினுடைய கதவை திறந்து பார்க்கும்பொழுது விட்டத்தில் தூக்கில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. என்னால் தான் என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஓன் அழுதுருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய மகள் இறந்து போனாங்களே இளமதி, இவங்க இறந்து போனதில் சந்தேகம் இருந்திருக்குங்க இந்த இளமதியுடைய அப்பா. அதனால இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு அடிக்கடி சத்தம் போட்டுட்டு இருந்திருக்காருங்க. என்ன பிரச்சனை, உனக்கு ஏதோ தெரிய வந்திருக்குது, நீ தான் அதை மறைக்கிற அப்படின்னு அதட்டி கேட்டதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி நடந்த விஷயத்தை பூரா சொல்லிக்கிறாங்க. நானும் மருமகனும் இந்த மாதிரி தனிமையில் இருந்தோம், அதை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தாங்க ஆத்திரத்தில் இவங்களுடைய கணவர் இந்த சம்மந்தி வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை ஓப்பனாக எல்லாத்துக்கு முன்னாடி வெளியே சொல்லாமல் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்ட, எல்லாத்துக்குமே நீதாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க நெஞ்சிலே அடித்தபடி அழுதுட்டு வீட்டு போயிருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு போனவர் தன்னுடைய மனைவி தனக்கு மோசம் பண்ணிட்டா, தன்னுடைய மருமகன் மோசம் பண்ணிட்டான் அப்படின்றத தாங்க முடியாமல் துக்கம் தொண்டை அடைக்க அவருமே விட்டத்தில் தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிருந்திருக்கிறாரு. இப்படி இந்த 2 பேருமே இறந்து போனதுக்கு பிறகு இவங்களுடைய மாமியாருடைய வீட்டில் அமானுஷமான விஷயங்கள் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதன் பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க, இவங்களுடைய மருமகன் அடிக்கடி போய் விசாரிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணுடைய ஆன்மா என்னை இரவு நேரத்தில் கனவுல வந்து பயமுறுத்திட்டே இருக்குது, அதுவும் மட்டும் இல்லாமல் லிஃப்ட் கேட்குறேன்ற பேரில் என் வண்டிக்கு பின்னாடி உட்காந்து முதல் முறையாக பயமுறுத்துச்சு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சுதான் தன்னுடைய மாமா இறந்து போனாரு. அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்குள்ள உறவினர்கள் வந்திருக்கும் பொழுதே 2 உருவங்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடிய காட்சியை நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து சொல்லி சமாதானப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. இப்படி ஒரு சமாதானப்படுத்தி குடும்பத்தோட அவங்களுடைய வீட்டில இருந்து இவங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்தாங்க இல்லையா. அன்றைய இரவு என்ன நினைச்சுன்னு தெரியலங்க, இந்த இளமதியுடைய அம்மாவுமே அவங்களுடைய வீட்டில் தீப்பற்ற வச்சு எரிஞ்சு இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராம மக்களுமே இந்த கிருஷ்ணமூர்த்தியை காரி எச்சில் துப்பியிருக்காங்க.
உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சாலே கேவலமா இருக்குடா, நீ இப்படிப்பட்ட மோசமான கேவலமான ஒரு பிறவி அப்படின்றது யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. இது தெரியாம பாவம் இளமதின்ற பெண்மணி உன்கிட்ட தாலியை கட்டி வாங்கிக்கிட்டு அவ வந்து இப்படி இறந்து போயிட்டா, அவ வயிற்றுல கருவை வச்சுக்கிட்டு இப்படி வந்து இறந்து போயிட்டா. அந்த பாவமே சும்மா விடாது, இவனுக்கு யாருமே இந்த தண்டனை கொடுக்காதீங்க, இவனை இந்த ஊரை விட்டு விரட்டி அடிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரியே இவங்களுடைய இந்த இளமதியோடைய தம்பி கையில் அருவாளோட கோபத்தோட இருந்தார் இல்லையா, நீங்க சொல்றதான் சரியான முடிவு, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இப்பொழுது யாருமே இல்லை, அனைவருமே இல்லாம அனாதையா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் எழுதிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய பையன் இனிமே எனக்கு தேவையில்லை, உன்னுடைய குடும்பத்தை நீ இழந்துட்ட இல்லையா, இனிமே நீ தான் எங்களுடைய பையன், இனிமே நீ எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க நாடகம் ஆடுறாரு. ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அண்ணன் அண்ணி அனைவருமே விளக்கமாத்தால எடுத்து அடிச்சு இவங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற நபர் அந்த ஊரை விட்டே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக இந்த கிருஷ்ணமூர்த்தி எங்க போனார் என்ன ஆனார்ன்றது யாருக்குமே தெரியாம வந்திருக்குது. சரியாக 2.5 வருட காலகட்டங்களுக்கு பிறகுதாங்க ஒரு செய்தி உங்களுக்கு தேடி வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் இந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற நபர் வயசான கோலத்தில் ஒரு பிச்சைக்காரர் மாதிரி தாடி முகம் உடம்பு எல்லாமே வந்து அழுக்க சேதம் பிடிச்ச மாதிரி ஒரு பழைய வேஷ்டி சட்டை அணிஞ்சபடி உடம்பு முழுக்க ஈ மொச்சபடியே ஒரு சாக்கடை கிட்டேயே இறந்தபடி கிடந்திருக்கிறாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் பார்த்ததுக்கு பிறகு இது கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்ற மாதிரி தாங்க அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த சடலத்தை வாங்குறது கூட இவங்களுடைய குடும்பத்தினர் போகவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அடையாளம் தெரியாத ஒரு அனாதை பிணமாகத்தாங்க அந்த பிணம் வந்து போய் சேர்ந்திருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த இளமதின்ற பெண்ணினுடைய ஆன்மா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய தோழியுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய பேர்கள் எல்லாமே நான் சொல்லாமல் வேற மாதிரி மாற்றம் பண்ணி தான் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியே இந்த தோழிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.